ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் அரசியலை தில்லுமுல்லை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் விளாத்திக்குளம் வந்து ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டு என்னென்னா இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் நடந்த பெண் ரேப்பை வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் போலீஸ் வந்து ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஆயுள் தண்டனை வாங்கினவங்க, அந்த மாதிரி ஒரு கைதியாக இருந்தவங்க. ஸோ இப்போ அவங்க மீண்டும் வெளியே இருந்ததில் பார்த்தா அவங்கள வீடியோ மூலயமா கேப்சர் பண்ணி ஸோ அவங்கள வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மீடியா சேனல் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 10 நாள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அரெஸ்ட் பண்ணாமல் அப்படின்னும்போது, போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 800க்கும் மேலே அந்த ஆயுள் தண்டனை கைதிகள் வந்து தூத்துக்குடியில் இருக்காங்க. அதில் 1200 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அந்த 1200 பேரையும் நம்ம ஃபில்டர் பண்ணி கரெக்டான ஆளை ஃபைன் பண்ணுறதுக்கே இத்தனை நாளுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றத ஒரு கருத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. பட் இதுலேருந்து என்னென்னா, ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணி போட்டவங்க இத்தனை நாளுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது உண்மையா இல்லை பொய்யான்றதும் ஒரு சில பக்கம் போயிட்டு இருந்தாலும், ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆட்சினாலே இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி திமுக ஆட்சி வந்து மீண்டும் தொடருமா தொடராதான்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிவிகே ஜெயிக்குமான்றது ஒரு பக்கம். இதுக்கிடையில் மக்களுக்கு வந்து நிறைய ஏற்பட்ட பிரச்சனையை பார்க்காம ஒரு சில பக்கம் இந்த மாதிரி சில கருத்து பக்கம் போயிட்டுருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு. இன்றைக்கி வரைக்கும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அரசு இன்ன வரைக்கும் இருக்குதான்றது என்னுடைய கருத்தாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லாக கருத்து கணிப்பு பண்ணியிருந்தாங்க யார் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி. ஸோ அதில் வந்து நிறைய பேர் திமுகவும் சரி, டிவிகே இல்லை அதே மாதிரி ஏடிஎம்கே இது போல் சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஓவராலாக ஒரு பெண்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்காங்க. பட் இதற்கு திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அதே தான் பண்ணுவாங்க. பெண் பிள்ளைக்கு ரேப்பு இது போன்ற சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதற்கான ஒரு லா கொஷின் வந்து இன்னும் எடுத்துகிட்டு வராமல் தான் இருக்காங்க. இப்போ ஒரு சில நாட்களாகவே எலெக்ஷனை முன்னிட்டு எல்லா கட்சியுமே போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு சில நாட்களில் வந்து எல்லா கட்சிகளும் ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இது போன்ற கட்சிகள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க, தெருமுனை கூட்டம். ஸோ இதில் வந்து நிறைய கூட்டம் போயிட்டுருக்கு. பட் ஒரு சில விஷயம் நடக்கும்போது பெண்களுக்குன்னு ஒரு சில விஷயம் யாருமே அந்த கருத்தை எடுத்து வைக்க மாட்டாங்க. சீமானுன்றவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தார், 15 வருஷமாக ஆகுது இது வரைக்கும். பட் இன்ன வரைக்கும் அவர் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட வின் பண்ணதாக ஒரு சரித்திரம் இல்லை. பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு கல்லூரி மாணவியை ரேக்கிங் செய்தாங்கன்றது அந்த மாணவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதற்கு வந்து ஒரு மாணவர் வந்து ரிப்ளை பண்ணுற விதமாக அந்த பொண்ணை தாக்குதல் பண்ணி ஒரு சில விஷயத்துக்கு அந்த பொண்ணை தள்ளப்பட்டிருந்தாங்க. பட் இதற்கான வந்து போலீஸ் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்றது இன்னும் கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. திமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்குது. அதுக்கு திமுக ஆட்சி தான் காரணம்ன்றதை அவர் போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில மக்கள். பட் இப்போ வந்து ஆட்சி வந்து இந்திய தேர்தல் ஆணையம் மூலயமா நடந்துட்டு இருக்கிறதுனால போலீஸ் வந்து யார் பேச்சு கேட்பாங்கன்றது இன்னும் வரைக்கும் ஒரு சில மீடியாவில் கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு. இதற்கான வந்து ஒரு நல்ல வித வழி வந்து எடுக்குமாறு என்னுடைய கருத்தை நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம் நாம் தமிழர் கட்சியை பற்றி. அவர் திருநீதி கேட்டிருந்ததா ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தோம். பட் இப்போது அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, ஒரு மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்னுடைய திறமையை நான் ப்ரூவ் பண்ண முடியும். வாய்ப்பே கொடுக்காம எனக்கு நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்கிறதுல என்னாலுமே நம்ப முடியாது. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து எனக்கு ஒரு ஆட்சி அமைக்கிற காலமாக ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் நான் என்னென்ன செய்வேன்னு சொன்னதை நான் ரியாலிட்டியில் ஒரு மூலியமாக பண்ணி காமிக்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியிலையாச்சும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பேசியிருந்தார். ஸோ அந்த வீடியோவுமே நான் ப்ளே பண்ணுறேன். பட் இதற்கான வழி வந்து தமிழ்நாட்டில் வந்து கரெக்டான ஒரு வேலை நாம் தமிழர் கட்சி வருமானது ஒரு டவுட்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்த 2026 எலெக்ஷனில் யார் வெற்றி பெறுவாங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.